எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா என்ன? சந்திராஷ்டமம் வந்து எப்படிப்பட்ட விளைவுகள்லாம் ஏற்படுத்தும்? சந்திராஷ்டமம் யாருக்கு எல்லாமே விளைவுகளை ஏற்படுத்தும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சந்திரனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா பிரதானமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். இதற்கு அடுத்த நிலை பெறுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி. ராசி என்பது நம் பிறக்கும் பொழுது நம்மளுடைய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் அமைந்துள்ள வீடு தான் நம்மளுடைய ஜென்ம ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நேரத்தில் புதன் எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கறது கிடையாது. இதிலிருந்து சந்திரனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரியுதுங்களா? இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம பிறந்த நாளே கொண்டாடுறோம். சந்திரன் இருக்கிற நட்சத்திரத்து மூலமாக தான் திருமண பொருத்தமே பார்க்குறோம். சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை வச்சு தான் ஒருவருடைய முதல் திசை எது அப்படிங்கிறத கணிக்கிறோம். சந்திரன் இருக்கும் ராசிப்படி தான் கோச்சார பலன்களை பார்க்குறோம். சந்திரன் இருக்கும் நட்சத்திரத்தை சொல்லி தான் கோவிலில் அர்ச்சனை செய்கிறோம். இவ்வளோ முக்கியம் பெற்ற சந்திரன் நமக்கு வந்து யோகங்களையும் அவயோகங்களையும் தடைகளையும் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அதாவது ஒரு மாதம் மட்டுமே, ஒரு மாதத்தில் வந்து ஒரு 12 ராசி கட்டத்தையும் வந்து சுற்றிட்டு வர ரொம்ப வேகமான ஒரு கிரகம் வந்து நம்மளுடைய சந்திரன். அதாவது சந்திராஷ்டமம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் சந்திரன் வருமானால் அதையே சந்திராஷ்டமம் என்கிறோம். 8ஆம் இடத்துல வந்தால் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நீங்கள் எந்த ராசியோ அந்த ராசியை வந்து ஒன்றா வச்சுக்கிட்டு, அதாவது முதல் வீடாக எடுத்துக்கிட்டு, அதிலிருந்து 8வது வீட்டில் சந்திரன் இருக்குமானால் அதுதான் உங்களுடைய சந்திராஷ்டமம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சந்திரன் ப்ளஸ் அஷ்டமம், சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அதாவது ஒரு ராசி கட்டத்திலும் 2.25 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது 2.25 நாள் வந்து ஒருத்தருக்கு வந்து சந்திராஷ்டமமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கரெக்டாக சொல்லணும்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரமாக வரும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த சார்ட்டை பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து இந்த குழந்தை வந்து பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தைக்கு மீனராசினா கரெக்டாக சந்திரன் வந்து 8ஆம் இடத்தில் வரும்பொழுது, மீனராசிக்கு 8வது இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பயணம் பண்ணும்பொழுது இந்த குழந்தைக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு கிடையாதுங்க. கரெக்டாக விசாக நட்சத்திரத்தில் வந்து அந்த சந்திரன் வந்து பயணம் பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த குழந்தைக்கு வந்து சந்திராஷ்டமத்துடைய பாதிப்புகள் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, சந்திராஷ்டமம் காலத்தில் என்னெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் வந்து யாருங்க? சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லையா? முன்னாடியே நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ மனம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து பாதிப்படையுங்க. அதாவது மன சங்கடங்கள், இடையூறுகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். சரி, ஏன் வந்து சந்திராஷ்டமத்தில் வந்து சந்திரன் வந்து 8ல் வந்தால் என்ன நடக்குது, எதனால் வந்து நமக்கு இந்த மன உளைச்சல்கள் வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்படி கேட்டிங்கன்னா இதாங்க அதுக்கு பதில். சந்திரன் வந்து 8ஆம் இடத்தில் வரும் பொழுது சந்திரனுடைய பார்வை வந்து 7ஆம் பார்வையாக நம்மளுடைய குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. சரிங்களா? அதாவது இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த பாவம் பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சந்திரனுடைய பார்வை வந்து 7, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை நேரடியாக பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்மறையான எண்ணங்கள் வந்து தோணும். அப்புறம் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன், மனதை ஆள்பவன் இல்லையா? அதனால் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க. மணமகள் மணமகன் இவங்க 2 பேருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளில் தான் திருமண முகூர்த்தமே வைப்பாங்க. இந்த பால் காய்ச்சறதா இருந்தாலும் சரி, கரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வளைகாப்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, சந்திராஷ்டமத்தை தவிர்த்து விடுவாங்க. முக்கிய முயற்சிகள் வந்து செய்ய மாட்டாங்க. புதிய ஒப்பந்தங்கள் எதுவுமே வந்து போட மாட்டாங்க. ரொம்ப அதை வந்து தவிர்த்துருவாங்க. அதாவது குடும்ப விஷயங்களையும் பேச மாட்டாங்க. ஏன்னா சந்திராஷ்டம தினத்தன்று சந்திரனால் நம் மனம் சில மாற்றங்கள் உண்டாகின்றன அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தோட சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு வந்து பாதிப்பை வந்து கொடுக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வந்து சந்திரனால் வந்து பாதிப்புகள் கொடுத்து தாங்க தீரும். அதாவது சில பேர் வந்து சொல்லுவாங்க, சந்திரன் வந்து நம்ம பிறக்கும் பொழுது 6, 8, 12 மறைந்திருந்தால்
நமக்கு வந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது அந்த மன உளைச்சலையும் அந்த மனம் மாற்றத்தையும் கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாருங்க. ஸோ இவ்வளோதாங்க சந்திராஷ்டமம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ சந்திரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்து வர டாபிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக்ங்க. அதாவது நிறைய பேர் வந்து நான் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ராசியை வச்சு சொல்கிறேன், நான் வந்து லக்கணம் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ராசியை வச்சும் யாரும் சொல்கிறது கிடையாது, லக்கணத்தை வச்சும் யாரும் சொல்கிறது கிடையாது. சரி, அப்படி அப்புறம் எப்படி தான் வந்து தினப்பலன் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோவில் எப்படி வந்து தினப்பலன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.